இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முக்கியமான மற்ற சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அதுல ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால், நாம எவ்வளவுதான் ஒழுக்கமாக இருந்தாலும், ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தாலும், பெண்கள் ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த ஒழுக்க கேட்டிற்கு நம்மளை தள்ளக்கூடிய எந்த ஒரு சந்தேகத்தின் சாயலும் படக்கூடிய காரியங்களை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டும். நம்ம சுத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, நம்மளை அசுத்தப்படுத்தி விடும் என்ற அந்த இடங்களுக்கு கூட போகாமல், அந்த வாய்ப்பை கூட யாருக்கும் வழங்காமல் நம்மை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான பல அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவங்களுடைய அறிவுரைகள்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் ஒத்துகூல அலன் நிசா, நீங்கள் பெண்கள் இருக்கிற வீடுகள், அவங்க மாத்திரம் இருப்பாங்க இல்லையா, ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீடுகள், அங்கே நுழைவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, சஹாபாக்களுக்கு தானே இதை சொல்றாங்க, நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெண்ணு இருக்கிற வீட்டிற்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்சாரிகளை சேர்ந்த ஒரு சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப கணவன் வழியில சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, ஒரு பெண்ணுக்கு அவ புருஷனுடைய அண்ணன், புருஷனுடைய தம்பி, அந்த வகையில உறவினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கூடவா தனியா போக கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஆண்கள் போக கூடாதுங்கிறீங்க, சரியான விஷயம்தான். ஆனால் புருஷனுடைய உறவினர்கள், ஒரு பெண்ணுடைய கணவனின் உறவினர்கள், அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதுலதான் நாசமே இருக்கிறது, அழிவே அதுலதான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை, ஈயாக்கும் ஒத்துகூல அலன் நிசா, பெண்கள் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் போகக்கூடாது. பெண்களுக்கு ஆண்களுக்கு சொல்றாங்க, ஆனால் மார்க்கத்தில் உள்ள எல்லா போதனையுமே ரெண்டு பேருக்கும் உள்ளதுதான். அதே மாதிரி ஒரு ஆண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு பெண் மாத்திரம் போகக்கூடாது. எப்படி ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆண் போகக்கூடாதோ, ஒரு ஆண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீடாக இடமாக இருக்குமே, ஆனால் அங்க ஒரு பெண்ணும் போகக்கூடாது. அவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் சரிதான், போகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த ஒரு சஹாபி கேட்கிறாரு, அரஐத்தல் ஹம்ப, கணவன் வழி உறவினர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹம்மு அல் மௌத், அதுலதான் மௌத்தே, நாசமே அங்கதான் இருக்கிறது, அது மௌத்து, நம்மளை மூத்தாக்கி போடும், ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பெரும்பாலான குடும்பங்கள் சிதைஞ்சி நாசமா போவதற்கு என்ன காரணம் கேட்டா, இந்த ஒழுக்க கேடுகளை விட அந்த ஒழுக்கக்கேடு நடந்திருக்குமோ என்கிற சந்தேகம் தான். ஒழுக்க கேட்டினால் குடும்பங்கள் சிதைவதை விட ஏதாவது நடந்திருக்குமோ என்று சந்தேகம் ஏற்படுது பாருங்க, அந்த சந்தேகத்தின் காரணமாகத்தான் அதிகமான கேடுகளை பல குடும்பங்கள் சந்திப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சந்தேகம், ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு ஆண் போயிட்டு வர்றாருன்னு வைங்க, அப்படி வந்தாரையானால் வெளியில இருந்து கூட என்ன நினைப்பாங்க, இவன் அங்க போறான், எதுக்கு அடிக்கடி போறான், புருஷன் இல்லாத நேரத்தில் எதுக்கு போறான், ஒரு ஆம்பளை மட்டும் இருக்கும் இந்த பொம்பளை எங்க போகுது என்று 4 பேர் பார்க்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான ஒரு விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடும். கணவனே கூட நான் இல்லாத நேரத்தில் இவன் வந்துட்டு போறான் என்று அந்த கணவன் கேள்விப்பட்டால் கூட அவங்களுக்கு மத்தியில் என்னவாயிரும், சாதாரணமா கூட வந்துட்டு போயிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு மார்க்கம் அனுமதிச்ச ஒரு காரியத்தை பற்றி பேசுவதற்காக கூட வந்திருப்பாங்க. ஆனால் தனியா இருக்கக்கூடாது, ஒரு பெண்ணு மாத்திரம் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க போகவே கூடாது. அப்ப ஒட்டுமொத்தமாக போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு கணவனின் உறவினர்களை கூட நெருங்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மனிதர்கள்ல 4 வகையா பிரிக்கலாம். ஆம்பளை நல்லவனா இருப்பான், அந்த பொம்பளையும் நல்லவனா இருப்பான், இது ஒரு வகை. நம்ம தப்பு தானே செய்யக்கூடாது என்று இரையச்சம் உள்ளவனாக ஒரு ஆம்பளை இருப்பான், ஒரு பெண் அது மாதிரி இருப்பா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தனியா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லது ரெண்டும் கெட்டவங்களா இருப்பாங்க, இவனும் ஒரு மாதிரியான டைப்பான ஆளா இருப்பான், அவளும் ஒரு மாதிரியான ஆளா இருப்பா. அந்த மாதிரியான ஒரு நேரத்திலையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இவன் கொஞ்சம் நல்லவனா இருப்பான், அவ கெட்டவளா இருப்பா, அல்லது அவ நல்லவளா இருப்பா, இவன் கெட்டவளா இருப்பான். இந்த 4 வகை தான் இருக்க முடியும். இந்த 4மே நல்லது கிடையாது.
நீங்க 4 வகையில் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அதனால நன்மை ஏற்படுமா? ஏற்படாது. இப்ப 2 பேருமே நல்லவங்கன்னு வச்சுக்கிறோம். முதல் விஷயத்தை, ஒரு பெண் இருக்கிறாங்க, இந்த ஆண் இருக்கிறாரு, அவங்களும் தொழுகை இபாதத்து உள்ள ஒரு பெண்ணு, இந்த ஆம்பளையும் தொழுகை இபாதத்து இறையச்சமுடைய ஒரு ஆளு, எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா குர்ஆன் இப்படி நடப்பாரு என்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை வெளிப்படையா பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதரா இருக்காருன்னு வச்சுக்கிறோம். இவங்க 2 பேரும் தனியா இருந்தார்களே, ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் சைத்தான் வருவானா வரமாட்டானா? நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், நல்லவங்களா இருக்கிறது கெட்ட வேலை செய்யறதுக்காக வேண்டிய அலையிறது ஒரு கூட்டம், அது ஒரு விஷயம். சந்தர்ப்பத்தில் தவறுறது ஒண்ணு இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் லேசாக ஒரு சபலம் ஏற்பட்டு விட்டால், தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால், நம்ம இவ்வளவு நாள் அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டி காத்து கொண்டிருந்தோமே அந்த நல்லவன்கிற அந்த குட்வில், அந்த பேரு அது போய்விடும். கடைசியில் படுகொலையில் நம்ம விழுந்துருவோம். அப்ப நல்லவங்களாக இருந்தால் கூட யூசுப் நபியுடைய சம்பவத்தில் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். இப்ப எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தால் கூட ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் என்ன வேண்டாலும் நடந்துடலாம். மனிதனுடைய மனசு அலை பாயக்கூடியது, ஒரே மாதிரியா ஸ்டெடியா கண்ட்ரோல் ஆனா யாராலையும் வச்சு கொள்ள முடியாது. சில சூழ்நிலைகளில் மனுஷன் தருமாறிடுறான். இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படுச்சுன்னு வைங்க. அப்ப நம்ம நல்லவங்களா இருக்கக்கூடியவங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நான் என்ன அப்படிப்பட்டவனா சில ஆள் கேட்பாங்க, ஏன்டா தனியா போயிட்டு வர்ற, நான் என்ன அந்த மாதிரியான ஆளா, ஏமா தனியா வந்துட்டு போற, நான் என்ன அப்படிப்பட்ட ஒரு பொண்ணா, உடனே இது அவங்களுடைய செயல் ஆதாரமா காட்டுவாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆணா இருந்தா என்ன, எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா என்ன, 2 பேரும் தனியா இருந்தா 3வது சைத்தான் ஒருத்தர் இருப்பானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா கான தாலிதஹும் ஷைத்தான், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பார்களே ஆனால் 3வதாக சைத்தான் இல்லாமல் இருக்க மாட்டான். நீங்க என்ன விளங்கனே, 2 பேர் தனியா இருக்கும்போது நீங்க மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, நெசமா நீங்க நல்லவளா இருந்துருவீங்க. நீங்க 2 பேர் மட்டும் இருக்க மாட்டீங்கல, இன்னொருத்தவங்கள கூட உட்கார்ந்துருவான். ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருப்பார்களே ஆனால் அங்க நீங்க 2 பேர் இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள். உண்மையில 2 பேர் இல்ல, சைத்தான் 3வதா இருக்கிறான். அப்ப சைத்தான் இந்த அவங்களே காட்டினான்னா இங்கேயும் காட்டுவான் அங்கேயும் காட்டுவான். கடைசியில் அவன் 3 சைத்தான் ஆக்கிடுவான். ஒரு சைத்தானா இருந்து என்னவா இருப்ப, 3 சைத்தான்ல முடிஞ்சு போயிடும். இப்ப என்ன ஆகுறது, இப்ப நம்ம நான் நல்லவன் தானே, இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. அப்ப நல்லவன் தானே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டாலும் இது பெரிதான் ஏற்படுது ஒண்ணு, அல்லது ஒண்ணுமே ஏற்படல, ஒரு அசம்பாவிதம் ஏற்படல. 2 பேரும் நல்ல ஆள் தான், சும்மாதான் போனீங்க சும்மாதான் வந்தீங்க. அந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒருத்தன் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறான், நீங்க அங்க இருந்து இறங்குறீங்க, இவன் ஏன் இங்க வந்தான், நெசமா நீங்க ஒண்ணுமே செய்யல, சும்மாதான் போனீங்க, ஒரு புஸ்தகத்தான் கொடுத்தீங்க, ஒண்ணுமே நடக்கல, சாதாரண மார்க்கம் தடுத்த எந்த ஒரு காரியமும் இல்ல. ஆனால் நீங்க ஒரு பெண்ணு மாத்திரம் இருக்கிற இடத்துல வெளியேறி வரக்கூடிய நேரத்தில் எவனுடைய பார்வையாவது அதை பார்த்து விட்டால், பார்க்கக்கூடியவர்கள் பலவிதமா இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்குது, புருஷன் கூட ஊர்ல இல்ல, இவரு அங்க இருந்து வர்றாரு, இங்க உள்ள நுழையிறாரு, இருந்துட்டு வர்றாரு, எவ்வளவு நேரம் இருந்தான்னு தெரியல, என்ன நினைச்சு தெரியல, இப்படின்னு போய் என்ன செய்வான், இது பரப்பு 10 30 அப்படி பெருகிட்டே இருக்கும். இவன் பார்த்ததான் ஒரு இடத்துல சொல்லுவான், அவன்கிட்ட கேட்டான் பாருங்க, அவன் ஒரு 10 சேர்த்துக்குவான். அவன்கிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு போகும்போது 20 ஆகிக்கிறோம், இன்னொன்னு 30 ஆகிக்கிறோம். அப்புறம் எல்லாம் கண்ணால எல்லாம் நடந்து பார்த்தேன்றான். கடைசியா உள்ளவன் 10வது ஆள் நினைஞ்சிருவான், பயங்கர விஷயம் நடந்து போச்சுங்க அப்படின்றான். சொல்லுவானா இல்லையா? இது உலகத்தில் நடக்குதா இல்லையா? ஏன் நம்மளே காத்துக் கொள்ள கூடாது? இதனால என்ன வராப்ப, நீ வரக்கூடாதுன்னா முடிஞ்சு போச்சுக்கத, உள்ள ஆம்பளை இல்ல வரக்கூடாதுன்னு ஒரு பெண்ணு சொல்லணுமா இல்லையா? வீட்டுக்கு வர்றாங்க, ஆம்பளை இல்ல, இவர் உள்ள வருவதற்கு மார்க்கத்தின்படி தகுதி இல்லாதவர், மகரம் இல்ல என்றால் என்ன செய்யணும்? ஒரு பெண்ணு, இந்தாங்க வீட்டுல ஆம்பளை ஆள் இல்ல, நீங்க ஆம்பளை வந்துடுவாங்க, கதவை திறக்காம சொல்லலாமா இல்லையா? அது எவ்வளவு சேஃப்டி, எவ்வளவு பாதுகாப்பு. அப்ப நம்ம என்னதான் நல்லதா இருந்தாலும் 4 பேர் வேற விதமாக பார்த்து விடுவார்களே, ஆனால் அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்திடும். இப்படிங்கிறதையும் பயப்படும். நம்ம நல்லவங்களா இருந்தால் தப்பே நடந்துடலாம், ஒண்ணு தப்பு நடக்காட்டாலும் அந்த மாதிரியான எண்ணங்கள் யாருக்காவது உண்டாகி விடலாம், அதுவும் நம்மள பாதிக்கும். ஒன்னாச்சா? 2வது என்ன, இவன் நல்லவன் அவன் கெட்டவன் வச்சுக்கிறங்க, இவன் நல்ல ஆள் தான், அந்த பொம்பளை மகா கெட்டவளா இருக்கிறா, இவன் நல்ல ஆளா போனா கூட என்ன செய்யலாம், பொம்பளை நினைச்சா அவனை கவுத்தி விட்டுறலாம். அப்ப அந்த மாதிரி நீ ஒரு நல்ல ஆளு, நீ ஒரு நல்ல நோக்கத்துல போவ, கெட்ட நோக்கத்துல உனக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்க, அப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னா நடக்கத்தான் செய்யும். சும்மா இருக்கும்போது கண்ட்ரோலா இருக்கும்போது நடந்துருமையானால், ஒரு பெண்ணு ஒரு ஆணை கவிக்கிறதுக்கு ரெடியா இருந்தால்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது நல்லவனா இருக்கக்கூடியவன் போகக்கூடியவள் கெட்டவளா இருந்தாலே ஆனால் இவனுடைய ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே அடிபட்டு போயிடும், இவன் அதுல வீழ்ந்துடக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி மாத்தி இருந்தாலும் அப்படித்தான், அவன் நல்லவளா இருப்பா, இவன் கெட்டவனா இருக்கான்னு வைங்க,
போய் அப்படி இப்படியா பேச்ச போட்டு ஒரு மாதிரியா போட்டு என்ன செய்யறது? ஒவ்வொருத்தருக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆண்களுடைய பலவீனம் என்ன? அவங்க வந்து ஒரு மாதிரியா குலைந்து பேசினா ஆம்பளை ஆட் ஆயிடுவான். பொம்பளுடைய பலவீனம் என்ன? அவங்கள புகழ்ந்து பேசினா அவங்க ஆட் ஆயிடுவாங்க. ஆம்பளை பொம்பளைக்கு உள்ள கணக்கு என்ன? அவங்கள மாதிரி உலகத்துல அழகு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், அது யாரா இருந்தாலும் அப்படியே தடுமாறிடுவாங்க. இதான் பெண்களுடைய தன்மை. என்னது? அவங்கள்ட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி ஆக ஓகோன்னு சொன்னோம்னா அவங்களுடைய பலவீனம் அது. இவனுடைய பலவீனம் என்ன? இவன் ஒரு மாதிரியா குலைந்து பேசினா அது விழுந்துடுறான். சாதாரணமா ஒரு கண்ணை செய்ய பேச்சில் இப்படி இருக்குல்ல, ரெண்டு பேர்ட்டையும் இருக்குது. ஒருத்தர் வீழ்த்தக்கூடிய தன்மையோடு தான் அல்லாஹ் வந்து ஆணையம் பண்ணி படைத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நம்மள்ட்டையும் டேஞ்சரான தன்மை இருக்கு, அவள்கிட்டையும் அந்த தன்மை இருக்கிறது. நம்மவே மாட்டிடக்கூடாது. அப்ப இவன் கெட்டவனா இருந்து அவன் நல்லவளா இருந்தாலும் அவளும் கெட்டு போற வாய்ப்பு இருக்கு. அல்லது அவன் நல்லவளா இருந்து இவன் கெட்டவனா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்சு போச்சா? ரெண்டும் கெட்டதா இருந்தா சொல்ல வேண்டியது இல்லை. ஒண்ணு இப்படி இருக்கும்போது ஆயிருக்கும் போது ரெண்டுமே இதுக்கு அலையக்கூடியதா இருந்தா என்ன வேண்டாலும் நடந்துடலாம். அப்ப இந்த 4 வகையில எந்த வகையில இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுல நீங்க பார்க்கலாம் பல சம்பவங்கள். இந்த மாதிரியான சில தவறான உறவுகளில் ஈடுபடக்கூடிய செய்திகள்லாம் பேப்பர்ல படிச்சீங்கன்னா அதுல உள்ள சூட்சமங்கள் நீங்க வழங்கிக் கொள்ளணும். என்ன? ஒரு பொம்பளை வந்து புகார் கொடுக்குறா போலீஸ்ல, என்னைய வந்து 4 வருஷமா என்ன ஏமாத்தி கெடுத்துட்டாண்டு. 4 வருஷமா ஏமாத்தி கெடுப்பான்? கெடுத்துட்டான்னா எப்ப முதல் நாள் கெடுத்த அன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? பேப்பர்ல படிக்கிறது இல்லையா? 7 வருஷமா என்ன ஏமாத்தி கெடுத்தான்னா 7 வருஷமாவா தொடர்ச்சியா ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருப்பான்? அப்ப இதுல என்ன விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஒவ்வொருத்தரும் கூடுதலாக பல விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். கூடுதலாக ஒருத்தர் என்ன செய்வான்? பணத்துக்காக வேண்டிய பொம்பளைட்டு போய் பழகுமா? அவர் பொம்பளை கூட ஆம்பளைட்ட இவன் பெரிய கொடுத்த பணக்காரனா இருக்கிறான் அப்படிங்கறதுக்காக கூட வருவாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் ஏதாவது நடக்கல என்று சொல்லும் பொழுது ஏதாவது சொத்து எழுதி தர்றேன்னு சொல்லியிருப்பான், எழுதி கொடுக்க மாட்டான். உடனே என்ன பண்ணிடுவாங்க? 7 வருஷமா என்ன ஏமாத்தி விட்டாம 7 வருஷமா அது கேசம் பதிவு பண்றாங்க. எப்படிடா 7 வருஷமா ஏமாத்த முடியும்? 7 வருஷமா நடந்தா நீ உடன்பட்டு தான் எல்லாம் செஞ்சிருக்கிற, 2 பேர் மேலே தான் கேஸ் போடணும், அவன் அப்படி குற்றவாளி ஆக்குறன்னு போலீஸ் கேட்காது. பொம்பளை என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எடுக்க ரெடியா இருக்கிறதுனால இப்படி கேஸ்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, அதை பாக்குறோம். அதே மாதிரி இந்த தவறான செயல்ல ஈடுபடக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தனியா போறாங்களா, அவளை கெடுத்துறாங்களா, இவளும் அதை பண்ற அவனும் பண்றான். எப்படி பண்றாங்க? தெரியாம இப்ப நவீன காலத்துல கேமரா அடிச்சு விடுறது. இவனே அவளை கெடுக்கிற மாதிரி கேமரா எடுத்து வச்சிடறான், அவளை இவன் கெட்டு போற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு மிரட்டுவது. நான் பாரு இருக்கு போட்டு விட்டுருவேன், வெளியே காட்டிடுவேன், முடிஞ்சு வச்சா கதை. இது தேவையா நமக்கு? அப்ப இந்த தனிமையான சந்திப்புகள் மூலமாக என்ன ஏற்படுகிறது? நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலக வழிகேடு நடந்து போயிடுது. அப்புறம் காலம் எல்லாம் நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? எப்படி நீங்க நம்புவீங்க? ஒரு மனைவியை நம்பலாம், நம்மளோட இருக்கக்கூடிய புருஷனை நம்பலாம், நம்மளோட இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லகுன்ன, நீங்க அவங்களுக்கு ஆடையா இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஆடையா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கேவலம் வர்றத அந்த பெண்ணு மனைவி விரும்ப மாட்டாள், மனைவிக்கு ஒரு கேவலம் வர்றத புருஷன் விரும்ப மாட்டான். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நகமும் சதையுமாக ஒட்டி உறவாடக்கூடிய உறவுல பாதுகாப்பு இருக்கிறது. இதுல என்னவாக எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, கள்ளத்தனம்னால எதிர்பார்ப்பு தானே. அப்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி சில ரெக்கார்டுகளை உங்களுக்கு எதிராக உண்டாக்குவாங்க. ஆம்பளைக்கு எதிராக பொம்பளை உண்டாக்குவா, பொம்பளைக்கு எதிராக ஆம்பளை உண்டாக்கி வச்சுக்கிடுவாங்க. நம்ம என்னைக்காவது ஏதாவது ஒருத்தர் இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொன்னா அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி மேலும் மேலும் கெடுப்பதற்கு, மேலும் மேலும் மிரட்டுவதற்கு, மேலும் மேலும் பணங்களை பறிப்பதற்கு பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். எத்தனை பெண்கள் ஏமாந்து போய் இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட மாட்டிடுறாங்க. அவன் அது பலவிதமான காட்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பணம் பறிக்கிறான். 1 லட்சம் கொண்டு வா, 2 லட்சம் கொண்டு வா, இல்லைன்னா வெளியே போட்டு விட்டுருவேன், அவருடைய தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு. அப்ப இப்படி எல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு. இது நல்லா விளங்கிக்கிறேன்னு இந்த மாதிரி தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கொள்ற விஷயங்கள் எல்லாம் எங்க போய் முடியுது? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திப்பையே தடுத்துறாங்க. எத்தனை விஷயங்கள் வருது, நீங்க எல்லாம் பொம்பளை சொல்றான் உண்மை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பாதிதான் உண்மை பாதி போய். பல கேசுகள் வருதுல்ல, அந்த வாத்தியார் அந்த பெண்ணை ஏமாத்தி விட்டாரு, வாத்தியாரெல்லாம் ஏமாத்துறது கிடையாது, 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்றது. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிற போது பொம்பளை ஆம்பளை போட்டு விட்டுவான். இவ மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், மாட்டிக்கிட்டா என்ன செய்வா? டக்குண்டு நான் பாட்டு சும்மாதான் இருந்தேன், இவன் தான் எல்லாம் பண்ணிவிட்டான். இது பாதி கேஸ். பாதி கேஸ்ல உண்மை இருக்கும், பாதி கேஸ்ல வந்து பொய். அவன் உண்மையில் நல்லவனா இருப்பான், அவனை மாட்டி கொடுக்கறதுக்காக தன்னுடைய சேஃப்டின்னு வரக்கூடிய நேரத்தில் 2 பேரும் அது மாதிரி ஏதாவது செஞ்சிருவாங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்ம கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி பழி சுமத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உலகத்தில் ஏற்படுகிறது. இதுதான் குடும்ப நாசமா போறது காரணம்.
குடும்பங்கள் சிக்கி சின்ன பின்னமா போறதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்காதுதான். என்னவாயிருது கடைசியில? இந்த மாதிரி தவறான செயல்களை செய்யும் பொழுது புருஷன் பார்த்துட்டான்னு வைங்க, அப்ப இவன் பார்த்துட்டானே, இவன் உசுரோட விடக்கூடிய இவனை கொல்லணும் கொண்டாடி நினைக்கிறான். எதனால நினைக்கிறா? இந்த ஒரு தவறான செயல் அவனுக்கு தெரிந்து விடும்போது, தெரியாத வரைக்கும் அந்த தவறான செயல் தொடர்கிறது. தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்னவாயிரும்? இவன் நம்மளை ஏதாவது பண்றதுக்கு முந்தைய நம்ம அவனை முந்திக்கிருவோம் என்கிற மாதிரி நடக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறோமா இல்லையா? அப்ப கணவனால் மனைவி கொல்லப்படுறது, மனைவியால் கணவன் கொல்லப்படுவது எல்லாம் கூட இந்த ஒரு மேற்றை மையமாக வைத்து தான் நடக்கிற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. குழந்தைய கூட ஒரு சூட் கேஸ் வச்சு கொன்ற கதையெல்லாம் நீங்க படிக்கிறீங்க. இது எல்லாமே மேற்று என்ன? அடிப்படையை வழங்கல. எதனால அது வந்துச்சு? இந்த பூவரசியா நாவரசியா எதனால அது வருது? ஒன்னா வேலை பார்க்கறாங்க, தனியா இருக்கிறாங்க, தனியா போய் எல்லாமே அதான் மேற்று. அங்கதான் எல்லாத்துக்கும் எது அடிப்படையா இருக்கும்னு கேட்டா, ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் தனியா இருக்கிறது தான் இதுக்குள்ள அடிப்படை. ஒன்னும் நடக்காட்டா கூட நடந்த மாதிரி எல்லாம் தோன்றுவதற்கு எது காரணம் அமையுது? இதுதான் அமைகிற அந்த இதுல எட்டி நின்று கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் அதுல எந்த ஒரு இடமும் கொடுக்காம இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனைவியோட இருக்கிறாங்க, இருட்டு மனைவியோட இருக்கிறாங்க. அப்ப அவங்கள கடந்து ஒரு ஆள் போறாரு, மனைவியோட தான் நிக்கிறாங்க, போறாரு. கடந்து போனவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க? அப்போ கடந்து போனது போயிட வேண்டியதானே? இப்படி ரசூல்லா பேசிட்டு இருக்கிறாங்க மனைவியோட, போனாலும் போயிட வேண்டியதானே? போயிட்டு என்ன பண்றாரு? திரும்பி ஒருக்கார் வர்றாரு. இப்படி எதுக்கு வர்றாரு? ரசூல்லா விளங்கி போச்சு. ரசூல்லா ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்கிறாங்க, சும்மா சாதாரணமா போறாரு, ஒரு போயிருக்கணும். இப்படி போனாலும் திரும்பி ஒரு காட்சி ரூட் எடுக்கிற சில அப்படி செய்வோமா இல்லையா? நிக்கிறான்னு அவர் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி வேலையை இருக்காரு ரசூல்லாட்ட. அப்ப போனாலும் திரும்பி வர்றாரு. அப்ப ரசூல்லா இங்க வாப்பா, ரசூல்லாட்ட அந்த விளையாட்டு நம்ம ஒளிமுறை கிடையாதுல, இங்க வா, என்ன விஷயம்? ஹாதிஹி ஜௌஜதி, இது வந்து மனைவி, இன்ன பேருடைய மனைவியோட தான் பேசிட்டு இருப்பேன், என்ன உனக்கு மேட்ரு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யாரை பத்தி இப்படி நினைச்சாலும் உங்களை பத்தி நினைப்பேனா? அவரு நான் பலரை பத்தி இது மாதிரி நினைப்பேன், ஆனா உங்களை பத்தி நான் அப்படி நினைக்க வேணாம் அப்படிங்கிறாரு. மண் குன் அலுன்னுபிகி பழமக்குன் அலுன்னுபிக்க, நான் யாரை பற்றி இந்த மாதிரி நினைத்தாலும் உங்களை பத்தி நான் அப்படி நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் ரத்த நாளங்கள்லாம் ஓடுறான்ப்பா மனுஷன்ட்ட, நீ நல்லா தான் இப்ப இப்படி நினைக்க மாட்ட, நான் கூப்பிட்டு பேசலன்னா நினைச்சிருவேன். அர்த்தம் போன வாயிறேன். ஆமா ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளைட்டு பேசிட்டு இருந்தாங்க, யாரா இருக்குது? இருட்டுல நின்று பேசிட்டு இருக்கிறாங்களே, அது எந்த பொம்பளையா அப்படி நினைச்சிருவே இல்லையா? நீ நினைக்காட்டால் உன்னோட இருக்க ஷைத்தான் நினைக்க வச்சிருவானா இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்குது. இது ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் நடக்கிறது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு, இது புகார்ல வரக்கூடிய சம்பவம். இது வேற விதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ரமலான் மாசம், ரமலான் மாசத்துல என்ன செய்வாங்க? கடைசி 10 நாள்ல பள்ளிவாசல்ல இருந்துருவாங்க. பள்ளிவாசல்ல இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு தேவைக்காக வேண்டி அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா பேசுறதுக்காக வர்றாங்க. என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய வீட்டு விஷயங்கள்லாம் பேசிட்டு திரும்பி போறாங்க. இருட்டு இரவு நேரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கூடவே அவங்க உசாமாவுடைய வீட்டுல ஒரு ரூம்ல தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. அது வரைக்கும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க? போகலான்னு கூட வர்றாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2 பேர் கடந்து போறாங்க. 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கடந்து போறாங்க. போட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவன என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் வேகமா என்ன செய்யறாங்க? நடக்கிறாங்க. அந்த 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியோட போயிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கடந்து போகும்போது என்ன செய்யறாங்க? வேகமா ஓடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கடந்து போகும்போது சும்மா இயல்பா போகாம வேகமா போனாலும் இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல, இது யார்கிட்ட சொல்றதுக்காக வேகமா போற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அது. இப்படி சும்மா வந்துகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கடந்தவன அதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணு நினைக்கலன்னு அர்த்தம். கொஞ்சம் நடைய குறைச்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம், நடைய கூட்டினாலும் அதுக்கு ஒரு ஏதோ அர்த்தம் இருக்கும். வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. 2 வரும். என்ன வேகமா ஓடுறீங்க? வா. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அலா ரிஸ்லிக்குமா, அப்படி நில்லைங்க அப்படி கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது சபியா, என் மனைவி சபியா தெரியுமா? அவங்கதான் இது, என் மனைவியை தான் உன்னுடைய வீட்டுல விடுறதுக்கு போறேன், தெரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி என்ன செய்யறாங்க? சுப்ஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எங்கள்கிட்ட இப்படி நாங்க சந்தேகப்படுவோமா? எங்கள்கிட்ட இப்படி பாக்குறீங்களேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் ரத்தம் ஓடுற இடத்துல எல்லாம் ஓடுவாப்பா. ரத்தம் ஓடாத இடம் எங்கேயாவது இருக்குதா? உடம்புல ரத்தம் ஓடாத முடியல தான் ரத்தம் ஓட, அது கூட இருக்குங்கிறாங்க. அப்ப ரத்தம் ஓடாத இடங்களே கிடையாது.
அப்ப ரத்தம் எப்படி எல்லா உடம்பும் வியாபித்து இருக்கிறதோ அதே மாதிரி சைத்தான் வந்து உடம்பு முழுசும் வியாபித்திருக்கிறான். எங்கனையா இருக்கு லேசா நோண்டி விட்டுருவான். அதனால நான் வந்து தெளிவுபடுத்தினேங்கிறாங்க. அப்ப மனைவியோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதன் இருட்டின் காரணமாக சந்தேகப்படுவான் என்று சொன்னால் அந்நிய ஆளோட என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் மீதே சந்தேகத்தை ஏற்படுத்துவான் என்றால் நீங்க எல்லாம் ஏமாத்த நாங்களே ஏமாத்தணும். இது யார் மேல ஏற்படுத்துறான்? அந்த சஹாபி யாரு? அவர் சஹாபி தானே ஒருத்தர். இந்த ரெண்டு பேரும் சஹாபி தானே. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஒரு மாதிரியா திருப்பி ஒருத்தர் வந்தாரு, அவரும் சஹாபி தான். ரசூலுல்லாஹ் மனைவி கிட்ட பேசும் கொஞ்சம் வேக வேகமா ஓடினாங்களே ரெண்டு பேரும், அவங்களும் சஹாபி தான். அப்ப மனைவியோட பேசும் பொழுது இருட்டு என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த 2-3 பேர் உள்ளத்துல எதை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்களே, அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நம்ம அந்நிய பெண்ணோட போய் இருந்தால் என்னெல்லாம் ஏற்படும்? இது நம்ம கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில இதெல்லாம் அல்லாஹ் நடத்தி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகுலுவன்ன ரஜுலுன் பிஇம்ராத்தின் இல்லா மஅதி மஹ்ரமின். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இருக்கணும் என்று இருந்தால் அந்த பெண்ணோடு அவளுடைய மஹ்ரம் இருக்க வேண்டும். மஹரம்னா நான் சொல்லிருக்கோம்ல, திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு அண்ணனோடையோ தம்பியோடையோ மகனோடையோ தகப்பனோடையோ கணவனோடையோ மாமனாரோட இருக்கும் பொழுது ஒரு ஆள் பெண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். பெண்ணிட்டு பேசலாம். எப்படி பேசலாம்? அந்த பெண்ணும் அவளுடைய மகனுமா இருக்க வேண்டும், அந்த பெண்ணும் அவளுடைய அண்ணனோ தம்பியுமா இருக்க வேண்டும், அந்த பெண்ணும் அவளுடைய தகப்பனுமா இருக்க வேண்டும். அப்படி வீட்டுல போய் செய்யலாம். அந்த பெண்ணிட்ட அவங்க இருக்கும்போது பேசிட்டு இருக்கலாம். அதுல வேற விதமான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க பாதுகாப்புக்கு ஆள் இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மகரமான ஆள் இல்லாமல் எந்த காரணத்தினாலும் என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது என்று தடை செஞ்சது புகாரில 5233வது ஹதீஸில் இருக்கிறது. அந்த சம்பவம், அந்த ரெண்டு பேர் சந்தேகப்படுவாங்க இல்லையா, அந்த ஹதீஸ் வந்து புகாரில 2038லையும் 2039லையும் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க வந்து மனைவிமார்கள் மேல ரொம்ப மரியாதையும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். நம்மள மாதிரி சும்மா அற்பமானதுக்கெல்லாம் சந்தேகப்பட பட மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அங்க ஒரு ஆள் இருக்கிறார். யாருன்னு தெரியல, சொந்தக்காரன் தெரிஞ்சிருக்கும்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல அவர் யாருன்னு. ஆயிஷா நாயகியோட ஒரு ஆள் வந்து ஒரு ஆம்பளை இருக்காரு. அந்த ஆம்பளை யாரு முன்ன பின்ன ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. சொந்தமா இருந்தா அறிமுகம் இருக்கும்ல, ஒரு அறிமுகமும் இல்ல. யாரு அப்படி மூஞ்ச மாறுது ரசூலுல்லாஹ்வுக்கு. மனைவியோட ஒரு ஆண் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முகம் என்ன செய்கிறது, மாறுது. மாறினோட முக வெறுப்ப காட்டுறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, இன்னஹு அஹி, அவருடைய சகோதரரு, பால்குடி சகோதரரு அப்படிங்கிறாங்க. அது ஆயிஷா நாயகியும் அந்த வந்திருந்த அந்த மனிதரும் ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சிருக்காங்க. அந்த பால்குடி பருவத்தில் பால் குடிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லி, ஆயிஷா நாயகி சொல்லி, அவர் இங்க அண்ணன் ஆயிட்டார்ல, அதனாலதான் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அந்நிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. மார்க்க சட்டப்படி இது கரெக்ட் தான். ஆனாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, உன்னுர்ன மன் இஹ்வானுக்குன்ன, உங்க சகோதரருங்கிறீங்களே அது யாருங்கிறது ஒழுங்கா கவனமா பேசுங்க. பால் குடிச்சனால சகோதரர் ஆக முடியாது. அது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, இன்னமர் ரலாஅத்து மினல் மஜாஅத்தி, பால் குடித்தல் என்பது வந்து அந்த பசியை அடக்குவதற்காக குடிக்கிறோமே, இந்த 2 வயசுக்கு உட்பட்ட பருவம், அந்த பருவத்துல பசியை அடக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கணும், அப்பதான் பால் குடியாக முடியும் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ஆயிஷா நாயகி ஒரு பெண்ணிட்ட பால் குடிச்சு தெரியும். ஆனா என்ன பால் குடிச்சிருக்கிறாங்க, பசி நீக்கிற அளவுக்கு பால். ஒரு குழந்தை அழுவுது, ஒரு பெண்ணு வந்து ஒரு அந்த குழந்தைய தூக்கி பால் கொடுத்துட்டா, அந்நிய பெண்ணு, உடனே அவ தாயாயிர முடியாது. தாயாகிறதா இருந்தால் அந்த ஒரு பசியை போக்குற அளவு கொடுக்கணும். அந்த முழுசா வயிறு நிறைய அளவுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அது மாதிரி 5 தடவை கொடுக்கணும். ஹம்சுர் அல்லாஹின் ஹர்ரிம்ன 5 தடவை பால் கொடுத்தா தான் தாய் பிள்ளைண்டு வரும். சும்மா பசி அமர்த்துறதுக்காக வேண்டி கொடுத்தாலும், அல்ல பாலை சுரக்காம இருக்கும்போது என்ன செய்வாங்க, குழந்தையுடைய அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி அப்படி எல்லாம் செஞ்சாலும் அதனால தாய் பிள்ளைங்கிற உறவா வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருக்குது, ஆயிஷா நாயகி வந்து இந்த இன்னொரு அம்மாட்ட பால் குடிச்சது வந்து அது வந்து பசியை போக்குற அளவு குடிக்கல, ஒரு அழுகை அமர்த்துற அளவுக்கு தான் குடிச்சிருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சகோதரர் நினைச்சுக்கிட்டாங்க. அவர் சகோதரர் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சகோதரர், ஒழுங்க சகோதரன் ஒழுங்க யோசிச்சு பேசணும், அவர் சகோதரர் கிடையாது.
அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தது வந்து புகாரியில 5102வது ஹதீஸில் இருக்கிறது. பால்குடி சகோதரரா இருந்தா கூட அதெல்லாம் ரூல் கரெக்டா இருக்கான்னு அதெல்லாம் கவனிக்கிறாங்க. ரூல் படி அது பால்குடி சகோதரர் ஆக முடியாது என்பதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆம்பளை விடுங்க, இந்த ஆணும் பெண்ணும் இல்லாத அரவாணி இருக்குல்ல, அரவாணிகள், இந்த அரவாணிகளா இருக்கக்கூடியவர்கள் கூட பெண்கள் இருக்கிற பகுதி போக கூடாங்கிறாங்க. நம்ம ஆம்பளை விடுங்க, அரவாணி என்ன பண்ணிட போனா, அரவாணி ஒண்ணும் இல்ல தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது உம்மு சலமா அவங்க வீட்டுல வந்து ஒரு அரவாணி உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாரு. அரவாணினா பொம்பளையோட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆம்பளைகிட்ட பேசுறோட என்ன செய்யுமா, பொம்பளையில அந்த இன்ட்ரெஸ்டா அவங்களோட பேசுவாங்க. பொண்ணை என்று சொல்லுவாங்க இல்ல, 9 மங்கள்ல இந்த 9ல உள்ள ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாருங்க, உம்மு சலமா வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, முகம் மாறுது. இந்த மாதிரியான ஆளுக்கு பெண்கள் இருக்கிற பகுதி வரக்கூடாது. லா யதுகுலன்ன ஹாவுலாய் அலைக்குன்ன, இந்த மாதிரியான ஆளுக்க, அதாவது இந்த 9 மாதிரியான அரவாணி மாதிரியான ஆளுக்கு வந்து பெண்கள் பகுதிக்கு வரக்கூடாது. அவங்கள ஆண்களாக ட்ரீட் பண்ணுங்க, ஆண்கள் என்ற கணக்கில் வைத்தா நீங்க அவங்கள பார்க்கணுங்கிறாங்க. அப்ப அரவாணியே போக கூடாது, நம்மளே மாத்திரம் அரவாணி என்ன பண்ணி போடுவான். அப்ப அரவாணியா இருக்கிற ஆட்களை என்ன செய்யக்கூடாது, பெண்களோட தனித்து இருக்க கூடாது. அப்ப ஆம்பளை எப்படி தனிச்சிருக்குன்னு கேட்கறான். அரவாணிக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரூல் போடுறாங்க. அப்ப இதுல நம்ம கவனமா இருந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டுகள்ல அனுமதிக்கிறது, ஆண்கள் வீட்டுல பெண்கள் அனுமதிக்கிறது, பெண்கள் வீட்டுல ஆண்கள் அனுமதிக்கிறது என்பது அங்க என்ன யோசிக்கணும், அது முறைப்படி மகரம் இருக்குதா, கூட அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா என்பது இல்லாமல் நம்ம ஒத்துக்கிறவே கூடாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யபீதன்ன ரஜுலுன் இந்த இம்ராத்தின் ஸய்யிபின் இல்லா ஐயகுன நாகிஹன் அவ் தா மஹரமின். ஒருத்தன் வந்து ஒரு பெண் வீட்டுல போய் தங்குறான், இரவு எல்லாம் தங்கிடுறாங்க சில ஆளுக்கு. ஒரு வீட்டுல போய் நீ தங்குறதா இருந்தால், ஒரு பெண்ணு இருக்கிற வீட்டுல தங்குறதா இருந்தால், ஒன்னு நீ புருஷனா இருக்கணும், இல்லாட்டி மகரமா இருக்கணும். புருஷனா இருந்தா தான் ஒரு பெண் வீட்டுல போய் தங்க முடியும். அப்ப ஒரு பெண்ணுக்கு சொல்றாங்க கணவனா இருந்தா தான் தங்க முடியும். அப்படி இல்ல மகரமா இருக்கணும், அண்ணன் வீட்டுல போய் தங்கிக்க, அண்ணன் வந்து தங்கச்சி வீட்டுல போய் தங்கட்டேன், இது இல்லாமல் தங்குறதே கூடாது என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த தனியாக இருத்தல் என்பது மிகப்பெரிய பாரதூரமான மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் இதெல்லாம் கண்டிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் வந்து அந்நிய ஆண்களோட தனித்திருப்பதை அறவே அனுமதிக்கவே கூடாது.